Abraham's brother Lot. ஸோ அவன் ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்தை வந்து ரெண்டு குரூப் ஆஃப் ராஜாக்கள் வந்து சண்டை போடும்போது அவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. Abraham's brother Lot was taken by two kings. ஸோ அது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க. Chapter 14 verse 1, we can see in that verse. சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோக்கும் எல்லாமின் ராஜாவாகிய கெதலாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய தித்தியாலும் இருந்த நாட்களில் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ராஜாக்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வசனத்தில் வந்து இன்னொரு குழு வந்து பார்க்கலாம். அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அக்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செப்போயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோர்வார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். ஸோ இந்த யுத்தத்தின் நடுவில் வந்து மாட்டிக்கொண்ட ஒரு நபர் தான் வந்து யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத். ஸோ அந்த லோத்தை வந்து இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஆபிரகாமுக்கு வந்து அந்த யுத்தத்துக்கு நடுவில் ஒரு நபர் வந்து தப்பிச்சோடி வந்து சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்றான் அப்படின்னா, உடனே அவனுடைய வீட்டில் பிறந்த ஒரு 316 வீரர்களை வந்து அவன் கிளப்பி எடுத்துட்டு அவன் அந்த கெதர்லோம் ராஜாவாகிய அந்த இவங்களுக்கு அகேன்ஸ்டா போய் அவன் என்ன பண்றான்னா அவங்கள டிஃபீட் பண்ணி லோத்தை வந்து பின்னாடி கொண்டு வரான். ஸோ இதுதான் அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்தினுடைய ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வெற்றிக்கு அப்புறம் அவன் திரும்பி வரும்போது அவனை வந்து 2 பேரை சந்திக்கிறாங்க. ஸோ யார் இந்த 2 பேர்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதலாவது வந்து பார்க்கணும்னா, ஸோ 14வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அவன் கெதர்லோமாரையும் அவனோடு இருந்த ராஜாவையும் முறியடித்து திரும்பி வந்திருக்கிற போது அவன் வந்து அப்போதான் அந்த டிஃபீட் பண்ண வாரில் வந்து ஒரு பெரிய வாரில் வந்து டிஃபீட் பண்ணிட்டு டயர்டாக திரும்பி வந்துட்டு இருக்கான். கெதர்லோமின் ராஜாவாகிய ராஜாவை வந்து அவன் முறியடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மற்றும் அவனை எதிர்கொண்டு போனான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் சோதோமோட ராஜா யார்? அந்த 4 நபர்ல வந்து ஒரு நபர் சோதோமின் ராஜா யாரை நோக்கி போறான்? ஆபிரகாமை நோக்கி போறான். ஓகேவா? அவன் போய் என்ன, அதுக்கு முன்னாடி இன்னொரு நபர் வந்து அவனை பார்க்க வராங்க. அது யாருன்னு பார்த்தா 19வது வசனத்துல பாருங்க. 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த வாருக்கு அப்புறம் கொமோராவோட சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமை பார்க்க போறான். அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னு பார்த்தா மெல்கிசேதேக் மூலியமா வருது. ஸோ மெல்கிசேதேக் என்னதான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும். அது என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா 19வது வசனத்தை பாருங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டு. ஸோ இதுல வந்து ஒரு பாயிண்ட் அவன் சொல்றேன் என்னன்னா, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்றான்னா, கடவுள் தான் எல்லாத்துக்கும் பொசஸரா இருக்காரு. இங்கிலீஷ்ல வந்து சொல்றாங்க, blessed be the Lord
the possessor of heavens and the earth அப்படின்னு. அப்போ வந்து அந்த இடத்துல அவன் ஒரு பாயிண்ட் சொல்றான், நம்ம கிட்ட இருக்க எல்லாமே, இந்த உலகத்துல இருக்க படைச்ச எல்லாமே வந்து கர்த்தருடையது அப்படின்ற ஒரு பாயிண்டை ரெஜிஸ்டர் பண்றான். ஸோ ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இரண்டாவது பாயிண்ட் என்னது, அவன் டிஃபீட் பண்ண ராஜாக்களை அவனுடைய சொந்த பலத்தினால அவன் செய்யலை. யார் அவனுக்கு ஒப்பு கொடுத்தது? தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று வந்து கடவுள் தான் எல்லாத்துக்கும் பொசஸரு, கடவுள் தான் எல்லாத்தையும் உடையவராக இருக்காரு. அந்த கடவுள் அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவன் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அவன் யோசிப்பான், ஓகே கடவுள் தான் எனக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்ததுக்கு திரும்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த 20வது அதிகாரத்திலேயே கடைசியில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அசமபாகம் கொடுத்தான். ஸோ அவன் வந்து அந்த வெற்றியை வந்து கடவுள் அவனுக்கு கொடுத்தாரு என்ற அந்த நிச்சயத்தை அவன் அறிஞ்சதுனால அவன் என்ன பண்றான், திரும்ப கடவுளுக்கு கொடுக்குறான். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தோம், நம்ம எல்லாருமே வந்து பாவிகளா இருக்கோம். நம்ம ரசித்தது எப்படி? கடவுள் அவருடைய கிருபையை கொண்டு நம்ம ரசித்தார். கேட்டா ஒரு கிருபை, அவருடைய அந்த ரட்சிப்பை நம்ம ஏற்ற ஒரு விசுவாசிகளா அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும்போது அவர் அந்த கிருபையோடு சேர்த்து 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, கடவுள் தேவனுடைய பற்பல கிருபைகள் நிமித்தமாக உங்கள் அனைவருக்கும் கொடுத்த ஈவுகளை நமக்கு கொடுத்திருக்கார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் ஈவுகளை கொடுத்திருக்காரு. நம்ம அந்த 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு போவோமே. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஸோ நம்ம செய்யும் போது, நம்ம சபைக்காக நம்ம செய்யும் போது, மற்றவர்களுக்காக செய்யும் போது, நான் என்னுடைய சுயத்தினால நான் செய்கிறேன், என்னுடைய சுயத்தினால நான் ஏதாவது ஒன்று என்னுடைய பலத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு எண்ணிக்கொள்ளாம, கர்த்தர் அவருடைய கிருபை நிமித்தமாக, பற்பல கிருபை நிமித்தமாக நமக்கு கொடுத்த அந்த வரத்தின்படியே அந்த வரத்துக்கு ஒரு உக்கிரானக்காரனாக நம்ம செயல்பட சொல்றாரு. உக்கிரானக்காரனா இங்கிலீஷ்ல ஸ்டூவர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டூவர்ட் என்னன்னா, இந்த பொருள் என்னுடையது கிடையாது, எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, அதை நான் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக நான் அதை பார்த்துக்கணும் அப்படின்றது அந்த வேர்ட் ஸ்டூவர்டுன்னு அர்த்தம். ஸோ கடவுள் நமக்கு அவருடைய கிருபையினால கொடுத்த அந்த வரத்தை, அவருடைய பற்பல கிருபையினால நமக்கு கொடுத்த அந்த வரத்தை, அவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை கர்த்தர் என்ன சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கவும் ஒரு நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஸோ அப்ப நமக்கு கொடுத்த அந்த கிருபையின் அந்த வரத்துக்கு என்ன ஒரு நோக்கம் கர்த்தர் வச்சிருக்காரு, அதை நம்ம பெறவங்களாக மாத்திரம் இல்லாம அதை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு உக்கிரான காரத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்காரு, ஒரு ஸ்டூவர்ட்ஷிப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம அடுத்த வாட்டி யாருக்காவது ஏதாவது செய்யும்போது, கர்த்தர் எனக்கு செஞ்ச அந்த காரியத்தை நான் நினைத்து பார்த்து அதன் நிமித்தமாக இப்ப நான் செய்வேன். ஏன்னா அந்த இடத்துல மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை சந்திக்கும் போது நம்ம பார்த்தோம், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிறோம். அது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை செஞ்ச அந்த மரணத்தை, சிலுவையில முடித்த ஒரு காரியத்தை குறிக்குது. அவர் அந்த மேலறையில் அவர் சிலுவையை நோக்கி போகும்போது சீஷர்கள் அந்த மேலறையில பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதோ இந்த அப்பம் உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அவருடைய அந்த ரத்தத்தை நிமித்தமாக நமக்கு கிருபை நிமித்தமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இது முற்றிலும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை பெறக்கூடிய நாம் அவருடைய கிருபையோடு அவர் நமக்கு கொடுத்த அந்த பற்பல ஈவுகளை நம்ம என்ன பண்றோம், அதை பெறவங்களாக மாத்திரம் இல்லாம அதை என்ன பண்றோம், மற்றவங்களுக்காக அதை கொடுக்குறோம். அந்த கிருபையினுடைய அந்த ஈவுகளுடைய ஒரு உக்கிரானக்காரனாக நம்ம இருந்து அந்த ஈவுகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். ஸோ இது ஒரு
நம்ம அடுத்த வாட்டி கொடுக்கும்போது அதே போல் ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், மெல்கி சேதேக்குன்னு ஒரு நபர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், சரி இந்த ராஜாக்களை என்னுடைய பலத்துல நான் முறியடிச்சேன், எனக்கு தான் எல்லாமே. ஆனால் அவன் அப்படி சொல்லலை. ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்த சில வசனத்தை நம்ம படிக்கும்போது 21வது வசனம் பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் கொள்ளேன் என்றான். ஸோ அவன் என்ன பண்றான்னா, அவன் மெல்கி சேதேக்கு வந்து அவனுக்கு கொடுத்த அந்த ஷார்ட்டான ஒரு மீட்டிங் அவன் பிடிச்சிக்கிறான். கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு, நான் உன்கிட்ட எடுத்தேன்னா நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கிடுவேன்னு எனக்கு தெரியும், சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கல. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஈவு, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெற்றி. வானத்தையும் பூமியையும் உடையவராய் இருக்கிற கர்த்தர் உன்னுடைய சத்திரத்திலே உனக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ அதை நான் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்போ நான் என்ன பண்றேன், நான் பெறக்கூடிய இடத்துல மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முக்கியமான காரணமும் இருக்கக்கூடும். ஸோ இதை நம்ம வந்து கர்த்தர்கிட்ட இருந்து பெறாவிட்டால் நம்மளால கொடுக்க முடியாது. நம்ம பெறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும்போது தான் அந்த பெறக்கூடிய அந்த ஃபுல்னஸ். நம்ம போன இதில் பார்த்தோமே 1 அவருடைய பரிபூர்ணத்தின் நிமித்தமாக நாம் கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஸோ அவருடைய பரிபூர்ணத்தில் அவர் நமக்கு கொடுக்கும் போது அதை பெறவர்களாக மாற்றம் இல்லாமல் அந்த பெறக்கூடிய அந்த கிருபைக்கு ஒரு நல்ல உக்கிரான காரணம் நம்ம அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ். கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, இந்த சிலுவைக்காக நன்றி கர்த்தாவே. நீ அந்த இடத்துல எங்களுக்காக கர்த்தாவே மரணத்தை வேண்டியதற்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் பரிபூரணத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த உங்களுடைய பரிபூரணத்தினாலே கர்த்தாவே நாங்கள் பெற்ற அந்த கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு இலவசமாக உங்களுடைய ஈவ நிமித்தமாக கொடுத்தீங்க கர்த்தாவே. இது அனைத்தும் உங்களுடைய கிருபை நிமித்தமாக மாத்திரமே கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. இதை உமக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்காக கர்த்தாவே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.